ஐ எம் சிஎஸ்கே கன்னி, பட் என்னோட ஃபேவரட் ஐபிஎல் டீம் Broad ஐயோ அந்த 6-6 எல்லாம் நம்பவே முடியல என்னால. எப்படா ஒருத்தன் அப்படி அடிப்பான். Plus you know he's not a see but I'm honestly I think Babar has a crazy cover drive, but I am little bit biased towards cricket. ஆடுறதே ஒரு பெரிய கஷ்டம்ங்க. ஏன்னா ஒரு 4-5 மரங்கள் இருக்கும், அந்த மரங்கள் தான் ஸ்டம்ப்ஸ். ஸோ ஆளுக்கு ஒரு சைடு எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஜூனியர்ஸ் நாங்கள் போய் சீனியர்ஸ் விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க போய் அந்த இடத்த பிடிச்சிருவாங்க. ஸோ கிரிக்கெட் ஆடுறதே ஒரு பெரிய அக்கப்போர். என்ன கோல்டன் பால்னா ஒவ்வொரு ஓவர்லையும் ஒரு பால் கோல்டன் பால், சரியா? அது என்ன பால்னு 2007 T20 World Cup, that was another. So உங்களுக்கு வேர்ல்ட் கிரிக்கெட் 2007 வேர்ல்ட் கப் would have been a heartbreak for you first. Exactly, ஆமா. அது ஒரு heartbreak இருந்தது. அப்பதான் வந்து you start following the sport and automatically எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, ஸோ எல்லாருமே வந்து சச்சின், கங்குலி அப்படின்னு கதை, அம்மா மட்டும் டிராவிட்னு சொல்லுவாங்க. நான் எது கேட்கும்போது லைக் ஐ திங்க் தெர் இஸ் அ கிரிக்கெட் கார்ட்ஸ் தான். எங்க அண்ணன் வந்து அந்த கார்ட்ஸ் அது அவர் பேஸ் பண்ணி ஒரு கார்டு ஒரு அவர் பேஸ் பண்ணி கேம் வந்து ரியல் திங் ஆன் த டே ஒன் பிரண்டன் மெக்கலம். ஐயோ ஃபர்ஸ்ட் டே ரியல் அந்த விஷுவல்ஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அப்படியே சொல்லும்போது இங்க பாத்தீங்களா கேமரா வந்து தெரியும் அந்த சச்சின் அந்த சாண்ட்ஸ்டார்ம் சொல்லும்போதே as a cricket fan நமக்கு 2007ல மேத்யூ ஹெடன் இன்ஜூரியா ஆடினாரு. 2007 அவர் தான் ஐஎஸ் ரன் ஸ்கோரர். முத்தி பார்த்தா ஒன்னும் இல்ல லைட் டிராவல்ஸ் வீடியோ பாத்தீங்களா, வேற போச்சு பாத்தீங்களா, அந்த ஃபீல்ட் நவுத் வர அப்படி டேரல் மிச்சம் நவுத் ரோனே அடுத்த பாலுக்கு கேட்ச் போகும். யாரியா இவரே? So I think how he understands the game, how he reads the game and the person that he is, the simplicity he carries himself with. This era டேக் ஆஃப் சாம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பேக்ஸ். அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 8 monthsலேருந்து 1 year நிறைய சின்ன பசங்களை வந்து இப்படி பண்றாங்க, கிரிக்கெட்ல இது பண்றாங்க, ஹேண்ட்பால்ல பண்றாங்க, சிஎம் ட்ரோஃபி என்னாச்சுன்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லணும். 90s கிட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனாலே கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெரிய விஷயங்க. ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது பயங்கரமான இருக்கு. இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 90s கிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு 90s கிட்ஸ் கிரிக்கெட் அதை செலிப்ரேட் பண்ற, அதை ஒரு குளோரிஃபை பண்றது எப்படி இருந்துச்சு அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்க வந்திருக்காரு. என் கூட ஸ்பெஷல் யங்ஸ்டர் அப்படின்னு ஸ்பெஷல் அவரே அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. இந்த பேஜ் இந்த உங்களுடைய சேனல்ல வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் சொன்னீங்களா, அதனால அந்த யங்ஸ்டர்ஸோட ஒரு கருப்பாடா நானும் ஒரு யங்ஸ்டர் சேர்ந்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு இப்படிதாங்க போக போகுது, இந்த ஷோ இப்படிதான் போக போகுது. ஸோ வி ஹேவ் கிஷன் தாஸ் ஆக்டர் ஹியர். கிஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பிஸி ஷெட்யூல்ல இருந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைம் ஒதுக்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஃபோன் கால் அடிச்சேன், கிஷன் வரீங்களா அப்படின்னு. ஃபோன் கால் முடியறதுக்குள்ள நான் வந்துட்டேன் இந்த இடத்துக்கு. அவ்வளவு சீக்கிரமா நடந்துருச்சு. டாபிக் என்னன்னு கேட்டாரு, 90s கிட்ஸ் கிரிக்கெட்னா நான் வந்துறேன் பிரதர் அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஸோ தேங்க்யூ கிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். முதல்ல நான் ஒரு விஷயம் டிஸ்க்ளைமர் சொல்லுவேன். ஏன்னா 90s கிடாவே நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் லேட் 90s தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஈவன் லேட் 90s கிட்ஸ் வந்து அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க, கிரிக்கெட் ஒப்சஸ்டாக இருப்பாங்க. எனக்கு என் கசின் பிரதர் தான் கூட. நான் சின்ன வயசுலேருந்து அவர் வீட்டில் தான் இருப்பேன். ஸோ அப்போ வந்து இந்த நியோ கிரிக்கெட், ஸ்டார் கிரிக்கெட், இந்த மாதிரி இப்போதான் ஸ்டார் 1 2 3 4 இருக்கு. அப்போ ESPN ஸ்டார் எல்லாம். ஸோ அப்போ பார்த்த பழைய நான் டெசர்ட் ஸ்டார்ம்லாம் அப்படிதான் பார்த்தேன். லைக் எனக்கு பயங்கரங்க அதெல்லாம் இனிமேல்லாம் வரப்போது ஆரம்பிச்சாரு. இல்ல எங்க அண்ணன் மியூட்ல போட்டுருவான், எங்க அண்ணன் கமெண்ட்ரி கொடுப்பான் சைட்ல. இதான் கான்டெக்ட், இதான் நடந்தது, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஷார்ஜால, இப்போ சச்சின், அதெல்லாமே எனக்கு அதான் மெமரிஸ் மோஸ்டா. லைக் அதை லைவா வாழ்ந்ததை விட லைவா ஐ வுட் ஹவ் லிவ்ட் த்ரூ தி 2000s ஆஃப் கிரிக்கெட். இன்ஃபேக்ட் நீங்க பேசும்போதுல எனக்கு அந்த விஷுவல்ஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அப்படியே சொல்லும்போது இங்க பாத்தீங்களா கேமரா வந்து தெரியும் அந்த சச்சின் அந்த சாண்ட்ஸ்டார்ம் சொல்லும்போதே as a cricket fan நமக்கு லைஃப்ல எவ்வளோ வெர்டிகேஷன் நிறைய டிராவல் பண்ணி நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் டிமோட்டிவேட் ஆயிடுவோம். சே என்னடா இதுன்னு. அப்போ போர் அடிக்கும்போது நான் ஸ்ட்ரைட்டா போவேன், சச்சின் 143 அடிப்பேன் ஷார்ஜா. அது வரும், ஒரு 8 நிமிஷத்துக்கு ப்ளே பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். ஓகே நெக்ஸ்ட் வாட் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு இன்ஸ்பைரிங் மூமெண்ட் தான் கிரிக்கெட் அது சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கிஷன் 3 ரவுண்ட் கிஷன் நம்ம 90s கிட்ஸ் கிரிக்கெட் ஷோல. ஓகே. ஸோ வி ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ ஹிட். ஸோ கிஷன் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் மெமரி என்ன கிஷன் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் தான் ஆப்வியஸ்லி லைக் அப்பார்ட்மெண்ட்ல விளையாடுறது தான். எனக்கு மெயின் மெமரி என்னன்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து நான் செட்டிநாடு வித்யாஷ்ரம்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். எங்கள் ஸ்கூலே ஒரு தனி நாடு ஆக்சுவலாக. அத்தனை பேர் இருப்பாங்க அந்த ஸ்கூலில். பர் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான் எங்களுடைய கெப்பாசிட்டி. ஸோ எங்கள் ஸ்கூலில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அதாவது இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணால் அவ்வளோ பெரிய கிரவுண்ட் ஒன்று தேவை. ஸோ எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நாங்கள் சின்ன வயசில் போய் ஆடும்போது கிரிக்கெட் ஆடுறதே ஒரு பெரிய கஷ்டம் அங்கே. ஏன்னா ஒரு 4-5 மரங்கள் இருக்கும், அந்த மரங்கள் தான் ஸ்டம்ப்ஸ். ஸோ ஆளுக்கு ஒரு சைடு எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஜூனியர்ஸ் நாங்கள் போனால் சீனியர்ஸ் விட மாட்டாங்க,
ஏன்னா அவங்க போய் அந்த இடத்த பிடிச்சிருவாங்க. ஸோ கிரிக்கெட் ஆடுறதே ஒரு பெரிய அக்கப்போர். அங்கே போய் இந்த செவரில் ஸ்டம்ப்ஸ்லாம் விளையாட முடியாது, ஸ்டம்ப்ஸ் இல்லாமலும் விளையாட முடியாது. ஏன்னா நம்ம என்ன சாண்ட் பிச்சில் 1 pitch விளையாடலாம், விளையாட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்த போய் பிடிக்கிறதே ஒரு பெரிய அதுக்கு ஒரு பிளானிங் நடக்கும். அதுலயும் பிரச்சனை, ஒருத்தன் பிடிச்சிட்டு இருந்து பெரிய குரூப் வந்தாங்கன்னா அவங்க ஓவர் போர் பண்ணி அந்த ஒருத்தனை அமுச்சு விட்டுருவாங்க. எங்களுக்கு ஸ்கூல்ல என்ன மெயின் மேட்டர்னா, எங்க அபார்ட்மெண்ட், நான் வந்து எங்க அபார்ட்மெண்ட்ல பெருசா கிட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா அங்க விளையாட முடியும். சின்ன வயசுல எங்க அண்ணன் போங்க அடிப்பான், அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. எங்க அண்ணனும் நானும் எத்தனை வருஷம், ஒரு 9 years டிஃபரன்ஸ் என் கசின் பிரதருக்கும் எனக்கும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது என்னென்ன பண்ண வைப்பாங்கன்னா, சும்மா ஃபீல்டிங்ல நிற்க வைப்பாங்க. பால் எங்கேயாச்சும் பவுண்டரியை தாண்டி போச்சுன்னா அனுப்பிச்சு விடுவாங்க. இந்த செடிக்குள்ள இந்த பவுதருக்குள்ளலாம் போச்சுன்னா இவன் போய் எடுத்துட்டு வருவான்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. பேட்டிங் வேணா 2 ball போடுவாங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், இன்னை வரைக்கும் எங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டான். சத்தியமா 2 ball போடுவாங்க, நான் அவுட் ஆக மாட்டேன், நான் அடிக்க கூட மாட்டேன், நான் அவுட் அனுப்பிச்சிடுவாங்க. பேட்ல பட்டா அவுட் தான், பீட்டன்னா கூட 3 ball இல்ல பேட்ல பட்டதுல அவுட் கொடுப்பாங்க. ஏதாவது நான் என்ன பண்ணாலும் 6 அடிச்சா கூட அவுட் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது 2 ball தான். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் கால்குலேஷன் போடுவோம். லஞ்ச் பிரேக்ல தான் கிடைக்கும்னா, லஞ்ச் பிரேக் முன்னாடி ஒருத்தன் வந்து மேம் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போவான். அவன் திரும்பி வரவே மாட்டான். அவன் போய் ஒரு மரத்தை பிடிச்சிருவான். அங்க போய் நாங்க வந்து இதுல ஆடுவோம். லஞ்ச் பிரேக்ல நல்லா ஆடுவேனா அப்படிலாம் எனக்கு தெரியாது, பட் ஆடுவோம். லைக் விளையாட பிடிக்கும். எனக்கு வந்து சின்ன வயசுல என்ன மோஸ்ட் ஸ்பெஷல்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். நாங்க வந்து பெரிய பஞ்சாயத்து, நாங்க விளையாடுறத விட ரூல்ஸ் தான் அதிகமா போடுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, லைக் இப்போ ஒன்று வந்து வீட்டு காரிடோர்ல விளையாடுவோம். அங்க கஷ்டம், 4 வீடு இருக்கும் அந்த காரிடோர்ல. என்னோட கசின் வீட்டில் அங்கே வந்து ஒரு லைக் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் கிரில் இருக்கும். கிரில்லுக்குள்ளே போனால் பால் அவ்வளோதான், யாரும் தர மாட்டாங்க. எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி அலறி ஓடுவாங்க எல்லாருமே. ஸோ அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்கும், கார் பார்க்கில் ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதுவே அந்த வீடு ஸ்ட்ரெச்சில் ஆடணும்னா அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்கும், கிரவுண்டில் ஒரு ரூல்ஸ் இருக்கும். எல்லா வீட்டுக்கும் எனக்கு எப்படின்னு தெரியாது ப்ரோ. 2 வீடு, there are no 2 apartments together where there are kids who play. Always surrounded by uncles and aunties who will not give the ball. எப்போவுமே எனக்கு சின்ன வயசுல தான் ஸ்ட்ரெயிட்டா அடிச்சா நான் உணர்ச்சி போட்டு அடிக்க மாட்டேன். அடிச்சாலுமே இல்ல, ஐயோ 6 போயிருமா, அவுட் ஆயிருமா, எங்க போகும், அது ஒரு லிஸ்ட் இருக்கும். வெளில ஒரு செவர்ல பட்டா 6, செவரு தாண்டி போனா அவுட். நான் என்ன சவுத்ல அப்பதான் ரூல் வரும். சவுத்ல பிட்ச் ஆகி போச்சுன்னா அவுட் ஆயிலன்னு சண்டை வரும். அதுக்கப்புறம் ஃபீல்டர் கையில பட்டு போச்சுன்னா நாட் அவுட். அது ஒரு ரூல் வரும். எனவே ஐ வாஸ் லக்கி இனஃப் டு பி சரௌண்டட் வித் பீப்புள் ஆக்சுவலா எனக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணுவேன், சின்ன வயசுல பால் எழுத்து விட்டு சவுத்ல அடிச்சு தான் ஃபீல்டிங் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். நைட்டு 9 மணிக்கு யார் பெத்த புள்ளியா சும்மா போர் அடிக்கலாம் உங்களுக்கு பெருசா ஒண்ணா. இப்ப நம்ம டெய்லி ஏதோ கிரிக்கெட் நடந்துட்டே இருக்கு. இப்ப 365 days நீங்க பார்த்தா கிரிக்கெட் இருக்குங்க. உண்மையா சொன்னா 365 days ஏதோ ஒரு மேட்ச் நடந்துட்டே இருக்கு, டிவில ஓடிட்டே இருக்கு. பட் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது 90s இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் கிரிக்கெட் மேட்ச் இன்பிட்வீன் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதை பத்தி நீங்க திங்க் பண்றதுக்கும் அது பேசுறதுக்கும் நிறைய டைம் இருக்கும், நிறைய ஓடுங்க. அப்பெல்லாம் வந்து போயின்னா நல்லா ஞாபகம், டிடில கல்கட்டா டெஸ்ட் மேட்ச், ஈடன் கால்ஸ் டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல, அது ஃபுல் ஹைலைட்ஸ் போடுவாங்க தெரியுமா? ஒரு சீசன் நடுவில் போட்டு இருந்தாங்க, அது மேட்ச் ஃபுல்லா ஹைலைட்ஸ் போடுவாங்க. அது எப்போ ஃபுல்லா போடணும் நான் உட்காந்து ஃபுல்லா பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வெறி கிரிக்கெட் தான். ஸோ அதனால எழுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் சவுத்தில் அடிச்சு போடுவேன். பால் சம்டைம்ஸ் ஈரம் ஆயிடும், தண்ணியில் எங்கேயா வச்சு மழை போடுவோம்ல, அந்த ஈரம் மார்க் கூட சவுத்தில் அடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க. வெளியே வந்து அவங்க அங்கிள் பாப்பாரு, பார்த்துட்டு இப்படியே பாப்பாரு. ஃபுல்லா நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ப்ரௌனா ரவுண்டா அந்த இதுல இந்த படத்துல செந்தில் கேப்பர் பாத்தீங்களா, அது எப்படி சாணமா மாடா போயிட்டு ரவுண்டா சாணி அடிக்கும், அந்த மாதிரி சவுத்துல ரவுண்டா இருக்கும் பால் மார்க். ஆனா எதுவும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. பேசிக்கா நீங்க பிளெஸ்ட், அதான் சொல்றேன். அதனால அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ அஃப்கோர்ஸ் நான் திருப்பி எங்க ஏரியாக்குள்ள போகும்போது இப்ப கிரவுண்டே ரொம்ப கம்மியா இருக்கு. சண்டேஸ் பார்க்க கஷ்டமா இருக்கும், என்னடா இது. ஸோ இப்போ எல்லாருமே நிறைய ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் ஃபார் ரீசன்ஸ் நிறைய டர்ஃப்க்கு தான் போறாங்க. நீங்க அந்த மாதிரி இப்போ டர்ஃப் போயிருப்பீங்களே? டர்ஃப், ஆமா, வேற வழி என்ன. நாங்க ஆடிட்டு இருந்த கிரவுண்ட் எல்லாம் இப்போ மெட்ரோ ஆடுறீங்களா? உங்க சின்ன வயசு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இப்போ திருப்பி ஆடுறீங்களா? ஆமா, மோஸ்டா அவங்க நிறைய பேர் ஊர்ல இல்ல, அவங்கலாம் ஊருக்கு வரும்போது நாங்க ஆடுவோம். பட் நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க ஒரு 5-6 பேர் இருக்கோம், ஒரு குரூப் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சோம் வாட்ஸ்அப்ல. ஓகே, கிரிக்கெட் யாராச்சும் ஆடுனா வாங்கன்னு. அது ஷேர் ஆகி இப்போ ஒரு 96 people இருக்காங்க அந்த குரூப்ல. ஸோ யாராச்சும் ஆடணும்னா அவங்க இப்போ அந்த ஆப் ஒன்று இருக்குல்ல, நிறைய ஆப் இருக்குங்க புக் பண்ணுது, அதுல புக் பண்ணா எல்லாருமே அவங்களா போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. எங்கேயாச்சும் இந்த இடத்துல போய் நாங்க ஆடுவோம். சோ இப்போ அந்த ரூல் போற இருக்காரா உங்க கூட? இருக்கான் ஒருத்தர். ஐயோ, வந்து பாருங்க, அவன் நான் பேர் சொல்ல தனுஷ் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ஸ்கூல்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டு. அவனை பார்த்தாலே அலறி ஓடுவாங்க. ஏன்னா அவன் எப்படி ஆடுவானா, அவனா இனோவேஷன் கொண்டு வருவான். எப்படி வந்து இப்போ நம்ம வந்து ரிவ்யூ சிஸ்டம் DRS எல்லாம் வந்ததோ அதே மாதிரி அவன் ரூல்ஸ் கொண்டு வருவான். அவனோட விளையாடுறதுக்குன்னா அவன் வந்து எல்லாருமே இப்போ ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா, யாராச்சும் டர்ஃப் கிரிக்கெட்ல பவர் பிளே போட்டு பார்த்துருக்கீங்களா? அவன் போடுவான் நடுவில் அந்த லைனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓவர் லைனுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபீல்டர் தான் இருக்கணும். நோட் பண்ணுங்கப்பா நிறைய சொல்றாரு பை. அதுக்கப்புறம் கோல்டன் பால்னு வரும். அந்த கோல்டன் பாலை நாங்க கேன்சல். கோல்டன் பால் ஃபுட்பால் ரூல் மாதிரிலாம் இருக்குது, செம்மையா இருக்கும். ஆக்சுவலா செம்மையா இருக்கும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். நான் அப்ப தனுஷ் ரொம்ப நல்ல ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். அவன் ஃபீல் பண்ணக்கூடாது. அவன் வந்து என்ன கோல்டன் பால்னா, ஒவ்வொரு ஓவர்லயும் ஒரு பால் கோல்டன் பால், சரியா? அது என்ன பால்னு பவுலர் பிக் பண்ணும். சப்போஸ் 5th பால் வரைக்கும் பிக் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்லி 6th பால் வந்து கோல்டன் பால்.
கோல்டன் பால் போடும்போது நீங்க பால் அதாவது டாட் பால்னா -2 ரன்ஸ் -2 ரன்ஸ் நீங்க எத்தனை ரன் அடிக்கிறீங்களோ அது இன்டூ 2 சிங்கிள் எடுத்தா 2 ரன்ஸ் 6 அடிச்சா 12 ரன்ஸ் ஓகே விக்கெட் விழுந்தா -5 இந்த ரூல் எனக்கு பிடிக்கும். சோ இதான் ரூல். சில வாட்டி உங்களுக்கு இது தெரியுமா தெரியல, டபுள் விக்கெட் டோர்னமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுள் விக்கெட்னா சோ இது கிரிக்கெட் பால் ஆடுவாங்க டபுள் விக்கெட் டோர்னமெண்ட் சொல்லிட்டு 4 ஓவர் தான் கொடுப்பாங்க. இப்போ நான் சின்ன வயசுல டபுள் விக்கெட் டோர்னமெண்ட் நான் கிரிக்கெட் பால் நிறைய ஆடி இருக்கேன், டென்னிஸ் பால் ஆடி இருக்கேன். சோ கிரிக்கெட் பால் டபுள் விக்கெட் டோர்னமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டீமுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. சோ மொத்தமா ஒரு அகாடமில ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 பேருக்குள்ள பிரிச்சுருவாங்க, 2 பேரா பிரிச்சு 10 டீம் பிரிச்சுருவாங்க. ஓகே எல்லாரும் ஃபீல்டிங் பண்ணணும், 2 பேருக்கு மேட்ச் நடக்கும். இப்போ நீங்களும் நானும் ஒரு டீம், நம்ம ப்ரொடியூசர் ரஞ்சித்தும் நம்ம கேமராமேன் கார்த்திக்கும் ஒரு டீம் வச்சுக்கோங்க. 4 ஓவர் இப்படியே போட்டே இருப்போம். சோ 4 ஓவர்ல நீங்களும் 2 ஓவர் bowling போடணும், நானும் 2 ஓவர் bowling போடுவோம். மிச்சம் 9 பேர் மத்த டீம் பசங்க அவங்க ஃபீல்டிங் பண்ணுவாங்க. 2 ஓவர் 4 ஓவர் தான் மேட்சே இருக்கும். சோ நீங்க வந்து விக்கெட் விடாம 4 ஓவர் ஆட்டிங்கன்னா யூ கெட் 12 ரன்ஸ் போனஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு வாட்டி அவுட் ஆயிட்டீங்கன்னா 6 ரன் மைனஸ் உங்களுக்கு வரும். இதான் கான்செப்டே. அந்த 2 பேருமே bowling-ம் போடணும், அந்த 2 பேர் பேட்டிங்கும் ஆடணும். சோ நீங்க அவுட் ஆனா திருப்பி ஆடிட்டே இருப்பீங்க, பட் ஸ்கோர் மைனஸ்ல போகும். சோ சில பேர் இப்ப நாங்களாம் என்ன பண்ணோம், நான்லாம் சும்மா அடிதான் பால பார்த்து அடிதான். ஆனா என் கூட இருக்கிற பாடம் எப்படி பிக் பண்ணுவோம்னா நீ ஃபுல்லா ஆடுறா நீ அவுட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் ரிஸ்க் எடுப்பேன். நான் ஒரு வாட்டி ரிஸ்க் எடுப்பேன் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா தள்ளுதான். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 20 ரன் தள்ளி எடுத்தா கூட +12 வரும்ல, அப்ப 30 ரன் தாண்டி போடும். அந்த ஒரு பிளான்ல ஆடுவாங்க. சோ அப்ப அது பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு சென்னையில டபுள் விக்கெட் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பேசிக்கா இந்த இன்டராக்ஷன் வந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச் பையனும் ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையனும் சேர்ந்து என்ன நடக்குமோ அதான். இந்த எனக்கு ஒரு சோகமான கதை என்னன்னா, எங்க ஸ்கூல்ல ஆக்டிவிட்டின்னு ஒரு பீரியட் இருக்கும். சோ நீங்க 4th இருந்து 8th வரைக்கும் நீங்க ஏதாவது ஒன்று பிக் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், அந்த மாதிரி. எனக்கு கிரிக்கெட் தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை, சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாலே வீணா போன கேங் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த கேங் நான் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வேற வேற இது எடுத்துட்டு போயிட்டாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சம்மதம் மேடம் செஸ் எடுத்துட்டான். சரியா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து ஐயோ சரி ஓகே கிரிக்கெட் தனியா போய் மாட்டுறதுக்கு பரவாயில்ல, இவனோட செஸ்லயாச்சும் போய் மாட்டலாம். செஸ்ல சேர்ந்துட்டேன். அப்பல இருந்து எப்படின்னா எங்க கிளாஸ் ரூம்ல இருந்து அந்த செஸ் நடக்கிற ரூம் போறதுக்கு கிரவுண்டை தாண்டி தான் போகணும். ஒவ்வொரு வாரமும் போவேன், உட்காந்துட்டு போவேன். எல்லாருமே செம்மையா பண்ணிருப்பாங்க. அந்த கிரிக்கெட் கோச் வந்து குணசீலன் சார்னு ஒருத்தர் இருக்காரு எங்களுடைய ஸ்கூல்ல. அவர் தான் கிரிக்கெட் கோச், இப்பயும் இருக்காரு. அவர் வந்து லைக் அவரோட நான் பெருசா பேசினது கிடையாது, பட் அவர் வந்து செம்மையா ட்ரெயின் பண்ணுவாரு. லைக் அந்த பால் மேல அடிச்சுட்டு ஓடி போயிட்டு இருப்பாங்க, கேச்சஸ்க்கு ரோல் பண்ணி ஃபீல்டிங் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போய் உட்காந்து ஓகே இந்த ருக் இங்க இருந்து இங்க மூவ் பண்ணுவோம், இந்த நைட் வந்து இங்க இருந்து இங்க மூவ் பண்ணுவோம். ஆமா, அந்த மாதிரி 4 வருஷம் ஓட்டினேன். அதான் எனக்கு பெருசா, பிகாஸ் அது ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அவங்களாம் பார்க்கும்போது யூஸ்வலா பிடி பீரியட்ல தான் நம்ம வந்து கிரிக்கெட் ஆடுவோம், பட் இவங்க நான் எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் விளையாடுறாங்க வீக்லி. அந்த ஒரு ஏக்கம் தான் இருந்திருக்கு எனக்கு வந்து. ஐ டோன்ட் நோ whether I appreciate like the difference between good cricket, good quality, bad quality. அது எனக்கு தெரியாது. அந்த டைம்ல good quality bad quality ஓட cricket as it is enjoy பண்ணனும். You just want to play. எனக்கு இப்போ என்ன அந்த தனுஷ் இருக்கான்ல, அவன் பாவம், அவன் இப்போ பெரிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பெரிய சினிமாட்டோகிராஃபர், தெலுங்குலாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க எல்லாம் இது கேட்டாங்கன்னா யோசிப்பேன் எப்படி போங்க அடிச்சிட்டு இருக்கான்னு. அவன் வந்து இப்போ இந்த ஆப்ல ஸ்கோர்லாம் நீங்க நோட் பண்ணலாம், அது வேற பண்ண வைப்பான். ஸோ மேட்ச் போயிட்டு இருக்கும்போது நான் உட்காந்துருப்பேன், என்னதான் நம்பி கொடுப்பான். உட்காந்துருப்பேன், ஓகே இந்த பால் 1 ரன், இந்த பால் 2 ரன்ஸ். அதுவும் 2 ரன்ஸ் பத்தாது. அவன் எந்த பக்கம் அடிச்சா, டேய் பாக்ஸ் கிரவுண்ட்ல எங்கடா லாங் ஆன் பேக் இல்ல மச்சான் நீ நோட் பண்ணும், அப்பதான் எனக்கு தெரியும் நான் எந்த பக்கம் அடிச்சா என்னோட ஸ்ட்ராங் புடிச்சிட்டு நைட் அனுப்புவான். டுடே மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ல ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வரும். டுடே ஐ டுக் 2 விக்கெட்ஸ் அப்படின்னு. ஏன்டா இதெல்லாம் நோட் பண்றீங்கன்னா, ஏன்னா ஆக்சுவலா நமக்குலாம் அது ஒரு கனவு இல்லை. நம்ம யோசிச்சு பார்த்துட்டு ஸ்கோர் கார்டுல நம்ம பேர் வரும். அது ஆப்ல இருந்தா என்ன, இங்க இருந்தா என்ன, லைக் அந்த ஒரு இது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்கோர் பத்தி பேசும்போது நான் வந்து சின்ன வயசுல கிரிக்கெட் ஆடி என்னோட பேர்லாம் பேப்பர்ல வந்திருக்கு ஸ்கோரா. பகவதி பிரசாத் 3 விக்கெட்ஸ், பகவதி பிரசாத் 35 எல்லாம் வந்திருக்கு. ஏங்க நம்ம ஏதோ ஆடுறாங்க போதுங்க, என் பேர் ஆப்பே வராது ப்ரோ, உங்க பேர் பேப்பர்ல வந்திருக்கு, எவ்வளவு பெரிய வந்திருக்கு. அப்புறம் ரிப்போர்ட்டரா நானே என்ன பண்ணிருக்கேன், இப்போ இருக்கிற நிறைய பசங்களுடைய ஸ்கோர்ஸ் நான் டைப் பண்ணிருக்கேன். ரைட். ஸோ நான் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது நான் தான் அந்த டெய்லி கிளிப் படிப்பேன். அது டெய்லி கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்டு ஒரு 8-9 மணிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. டிஎன்சி அனுப்புவாங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அனுப்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இனிமேல் கார்பரேட் நடத்துவாங்க, அனுப்புவாங்க. ஸோ ஐ யூஸ் டு டைப் எவ்ரிபடி ஸ்கோர். ப்ராடர் பிக்சரில் அந்த மாதிரி ஒரு பேப்பரில் வரும்போது ஐ யூஸ் டு வண்டர், இப்போ ஏன் அந்த கிராஸ் ரூட் லெவல் ரெகக்னிஷன் தேவைன்னு சொல்லிட்டு இட் இன்ஸ்பயர்ஸ் யூ, மோட்டிவேட்ஸ் யூ டு ப்ளே வெல். யா, பிகாஸ் இட்ஸ் a thing that if they can do it I also have a chance to do it. அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவை. இப்போ நான் ஐ ஒர்க் இன் ஃபிலிம்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சம்மன் லைக் ஒரு எஸ்கே மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது யூ ஆல்சோ பிலீவ் தட் ஓகே நான் செம்மையா ஒர்க் பண்ணா எனக்கு அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஐ கேன் மேக் மோஸ்ட் யூஸ் ஆஃப் இட்னு ஒரு நம்பிக்கை ஒன்று தராங்களே விஜய் சேதுபதி அவர் மாதிரி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் சேம் இம்பாக்ட் இட் வில் ஹேவ் ஆன் பீப்புள் இன் திஸ் ஃபீல்ட், ஸ்போர்ட்ஸ் ஹூ ஆர் yearning to be bigger cricketers in the future. It will have that impact on them. I think that's very important also. சின்ன வயசுல நீங்க வந்துட்டு இப்போ நீங்க சொல்லுங்க இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்க, டக்குன்னு இந்த ஒரு வுமன் கிரிக்கெட் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அதர் தேன் த சச்சின் ஷார்ஜானாக் இன்ஸ்பயர்னா எனக்கு ஆனஸ்ட்லி எனக்கு 2011 வேர்ல்ட் கப் தான். பிகாஸ் எனக்கு ஏன்னா
2 விக்கெட் போயிடுச்சுல, சச்சின் போயிட்டாரு, சேவாக் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். எங்க அம்மா அப்படியே உட்காந்துட்டாங்க டிவி முன்னாடி. இல்ல ஜெயிப்பாங்க, எப்படிமா ஜெயிக்க போறாங்க, 2 பேர் அவுட்னு. நான் போய் உள்ள உட்காந்துட்டேன். உள்ள உட்காந்து தூங்கிட்டேன். எங்க அம்மா எழுப்பி விட்டு வந்து பாருன்னு சொல்லிட்டு the match flipped when Gambhir and Dhoni took over, then UV came. When that flipped for me, that was such a big deal for me, which see it's நம்ம இப்போ யோசிக்கும் போது it feels like that motivation, but it gives you that hope in that sport, the hope in the nation, the hope in the team. Honestly, we are running on that success for so many years. That is the kind of impact that had on me. எங்களுக்கு என்னன்னா the thing with the late 90s is that we never got to witness it live. எனக்கு 5 வயசு இருந்திருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த நியோ கிரிக்கெட்டோ ஒரு ஸ்டார் திருப்பி போடும்போது ஹைலைட்ஸ்ல போடும்போது அத பத்தி பேசும்போது இது நமக்கு தெரியும். பட் லைவா see only when you cross like 10 years old உங்களுக்கு அந்த இதோட வேல்யூ. In fact இந்த 96 வேர்ல்ட் கப் கரெக்ட்டா சொன்னீங்க. 96 வேர்ல்ட் கப் போது I was 7 years old. எனக்கு அது ஹைலைட்ஸ் நிறைய, அதுவும் நான் கிரிக்கெட் வெறியன்றதால திருப்பி போய் பார்த்து எல்லாம் பண்ணி கத்துக்கிட்டேன், நிறைய படிச்சேன். அப்போ வந்து இந்த 2007 T20 வேர்ல்ட் கப் that was another. உங்களுக்கு வேர்ல்ட் கிரிக்கெட் 2007 வேர்ல்ட் கப் would have been a heartbreak for you first. Exactly, ஆமா, அது ஒரு heartbreak இருந்தது. அப்பதான் வந்து you start following the sport and automatically எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, நம்ம ஒரு டீம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்களே, தோக்குறதுக்கு என்ன இருக்குன்னு. பட் we don't know the struggles that India went through, because இப்போ நான் ஹைலைட்ஸ் பார்த்தேன்னா நான் ஒரு டெசர்ட் ஸ்டார்மோ நீங்க சொன்ன மாதிரி அந்த சீரிஸோ இல்ல I'm only watching wins, I'm not watching much of losses. ஏன்னா அவங்க டிஆர்பி கிடைக்கிறதுன்னு அவங்க லாசஸ் பெருசா போட மாட்டாங்க, வின்ஸ் தான் போடுவாங்க. ஸோ growing up we thought இந்தியா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் பார்க்கும்போது என்னடா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே, பங்களாதேஷோட தோத்துதான். என்னால இன்னுமே அதாவது இப்போ வரைக்கும் நீங்க யார் எடுத்து கேட்டீங்கனாலும் சரிங்க, அந்த பங்களாதேஷோட தோத்ததுன்றது டைஜஸ்டே பண்ண முடியாத ஒரு டிஃபீட்டா இருந்திருக்கும். ஏன்னா the way they celebrated after India's defeat to Sri Lanka, ஆமா, எல்லாம் அவங்க எல்லாம் கிரவுண்ட்ல இருந்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. ஹபிபுல் பஷார் பாத்தீங்கன்னா அப்ப கேப்டன் இருந்தாரு. இந்தியா ஸ்ரீலங்கா தோத்தனே அப்படியே கை சிரிச்செல்லாம் சிரிப்பாரு. என்னடா இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா நாகின் டான்ஸ் ஆடினே வருவாங்க உள்ளுக்குள்ள. ஐயோ, இப்போ I think IPL had a big impact. அப்ப ICL இருந்தது. I think ஒரு வருஷம் 1 or 2 years இருந்தது. 1 or 2 years ICL 6 to 7 types அந்த டைப்ஸ். அப்ப நாங்க ICL பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் IPL அந்த சாம்பியன்ஸ் லீக் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் லீக் சாம்பியன்ஸ் லீக் ஆரம்பிச்சது. சாம்பியன்ஸ் லீக் அது. சோ ஐ திங்க் அதோட the culture itself changed. more collectibles. அப்ப கார்ட்ஸ் எல்லாம் முன்னாடி நிறைய கிரிக்கெட் கார்ட்ஸ்லாம். கிரிக்கெட் 2007 அந்த கேம் வந்து எல்லாருமே ஆடி EA Sports 2007 நான் இன்னி வரைக்கும் வச்சிருக்கேன். சீட் கோட், அந்த சீட் கோட் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் சொல்ல மாட்டாங்க. லெக் சைடுல வந்து நீங்க இறங்கி வந்து அடிச்சீங்கன்னா, லாஃப் பண்ணி அடிச்சீங்கன்னா நீங்க எங்க பால் போட்டாலும் அடிக்கலாம், பவுன்சர் போட்டாலும் அடிக்கலாம் அந்த கேம்ல லிட்டரலா. அது எல்லாருமே அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கே ஒரு 10 years ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ அதெல்லாமே மெமரிஸ் சொல்லும்போது அதுதான் எனக்கு மெயினா இருக்கும். மோர் தென் மொமெண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட், இட் வாஸ் கிரிக்கெட். சூப்பர் கிஷன், சூப்பர் ஃப்ரீ ஹிட். நம்ம we have come to a stage ஃப்ரீ ஹிட் முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு next we are going for super over. தான் சொதப்ப போறோம் பெருசா. சூப்பர் ஓவர்ல பெஸ்ட் மொமெண்ட்ஸ் 90s கிட்ஸ் கிரிக்கெட்னா என்ன பெஸ்ட் மொமெண்ட்ஸ் அப்படினா நாங்க எழுதி வச்சிருக்கோம் ஒரு லிஸ்ட்ல. அது நீங்க எடுக்கணும். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எனக்கு ஏதாவது தெரியலனா மன்னிச்சிருங்கப்பா. பாருங்க 90s கிட்ஸ் ஸ்பெஷல்னால ப்ராப்பரா ரூல்டு நோட் புக்ல வாங்கி பேப்பர் வச்சு கிழிச்சு எழுதி இருக்கோம். என்ன மொமெண்ட் வந்திருக்கு காமிங்க. ராகுல் டிராவிட் VVS லக்ஷ்மன் ஈடன் கார்டன்ஸ் நாக் போட்டு தாக்கு 90s தான். ஓகே, நீங்க 90s ஓகே நீங்க சொன்னீங்கல. நான் ப்ராப்பரா ஆரம்பத்துல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நான் 97 கிட் சரியா? சோ நான் இந்த ஸ்டோரி உங்களுக்காக சொல்றேன். எங்க கசின் பிரதரா நீங்க என்கிட்ட சொல்றீங்க இந்த ஸ்டோரி. கழுவி ஊத்த போறாங்க எல்லாரும் ஆடியன்ஸ்ல. ஓகேயா, டன் சொல்லுங்க. நான் கேக்குறேன். இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மெமரி என்ன? யூ நோ தி ஹிஸ்டரி. ஒன் டே ஃபுல்லா பேட் ஆனாங்கறது உங்களுக்கு. ஆமா, அது எனக்கு தெரியும். we couldn't lose the wicket. அதான இது. ஆமா, we had to stay. We were behind Australia for the entire game. Fourth day ல எல்லாரும் முடிஞ்சு போச்சு அப்படினு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் full day bat பண்ணி நெக்ஸ்ட் டே திருப்பியும் ஆடி ஆஸ்திரேலியா உள்ள இறக்கி திருப்பி ஆல் பண்ணி ஜெயிக்கிறோம் மேட்ச். ஆஸ்திரேலியாவுடைய க்ளோரியஸ் ரன். ஆஸ்திரேலியானா இவன் தான்டா டீம்ன்ற ஒரு ஆஸ்திரேலியன் டீமை பொட்லம் பண்றாங்க. அந்த ஒரு 2 செஷன்ல காலி பண்றாங்க. ஓகே, ஆஸ்திரேலியா 16 wins on the trot. உலகத்துல எங்க போனாலும் அவங்க அடிப்பாங்க. ஸ்டீவா அந்த சீரிஸ்க்கு முன்னாடி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீவா he says இதான் என் ஃபைனல் ஃப்ரான்டியர். இந்தியால வந்து நான் இந்தியாவை அடிக்கிறேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வராங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிக்கிறாங்க பாம்பேல நினைக்கிறேன். கரெக்ட், பாம்பேல ஜெயிக்கிறாங்க. செகண்ட் டெஸ்ட் டவுன் அவுட் இந்தியா 270 behind இந்தியா. ஓகே, ஃபாலோ ஆன் கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியா. அப்பெல்லாம் ஃபாலோ ஆன் நினைச்சீங்கன்னா நீங்க காலி. ஹிஸ்டரியிலேயே ஃபாலோ ஆன் வந்து அந்த மாதிரி பின்னாடி இருந்து ஜெயிச்சது ரொம்ப கம்மி. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். 4th டே அவங்க ஆடணும். நீங்க சினிமாலாம் அப்படி தூங்கி வச்சா தலைவர் இருக்காரா பாத்துக்கலாம். ரஜினிகாந்த் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க தெரியுமா, ரஜினி சார் மாதிரி இவங்க ஒரு எஃபெக்ட். ஆடுறாங்க ஆடிக்கொண்டே இருக்கிறான், ஆடிட்டே இருந்தாங்க. 4th டே ஃபுல்லா விக்கெட்டே விட மாட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, டிராவிட் லக்ஷ்மன். அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய ஃபார்ச்சூன்ஸ் மாறுது. குளோபல் லெவல்ல இந்தியாவை பார்த்தா என்னடா அவனே அஷ்டியா நீ. இது என்ன இயர்? 2001. ஓகே, ஈடன் கார்டன்ஸ் கல்கட்டா. இதுதான் இதோட ஃபிளாஷ்பேக். இதுல உங்களுக்கு தெரிஞ்ச மெமரி அந்த டைம்ல அப்போ 5-6 வயசு இருக்கும். கண்டிப்பா சுத்தி முத்தி எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து அபவுட் திஸ் எங்க அம்மா பெரிய டிராவிட் ஃபேன். ஸோ எல்லாருமே வந்து சச்சின் கங்குலி அப்படின்னு கதை என் அம்மா மட்டும் டிராவிட்னு சொல்லுவாங்க. நான் எது கேட்கும்போது லைக்
ஐ திங்க் தெர் இஸ் அ டிராவிடுக்குன்னு there's a தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இன்னி வரைக்கும் எல்லாம் இருக்காங்க. even the coach Dravid has great how fans. he carries himself is like அந்த வால்ங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு we understand the and I'm guessing this would have been one of the biggest incidents of Indian examples cricket. of that. So எனக்கு obviously தெரியல எனக்கு because நான் வந்து ரொம்ப younger. நீங்க என்ன சொன்னீங்க பேர் தான் இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க மொமெண்ட்ஸ் இருக்குல்ல எங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட்ல டம்முன்னு சட்டை கீழ இல்ல ஏன் சொல்றேன்னா see there are என்ன பொறுத்த வரைக்கும் there are two sets of fans. ஒன்னு வந்து லைக் பீப்புள் ரொம்ப வெறி கொண்டு பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து இப்போ ஒரு அஸ்வினோட யூடியூப் சேனல் பார்க்கும்போது அவர் என்னமோ பேசிட்டு இருப்பாரு, நான் பாஸ் பண்ணிட்டு நான் தேடுவேன் இது என்ன மொமெண்ட் தென் பிகாஸ் எனக்கு அந்த ஆர்வம் இருக்கு. பட் there are some of us who கிரிக்கெட்டை வந்து பின்னாடி போய் கன்சியூம் பண்றதை விட அது ஆன் த ட்ராட் தான் நாங்கள் கன்சியூம் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி லைக் இப்போ நான் வந்து ஒருத்தவங்களோட ஒர்க் பண்ணேன், அவங்க கிட்ட சொன்னாங்க சுந்தர் சி சார் இருக்காருல்ல, ஹீ இஸ் அப்பேரண்ட்லி த பிகெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன். ஸோ மச் ஸோ ஒரு மேட்ச் போது அவர் வந்து அவர் ஷூட் பண்ணிட்டு இருந்தாருன்னா nobody can tell him what happened in the match. அவர் ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போய் ஃபுல் மேட்ச் திருப்பி பார்ப்பாரா ரிசல்ட் வெளில வந்ததுக்கு அப்புறம். லைக் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் அந்த மாதிரி ஃபேன்ஸ் கிடையாது. நான் வந்து லைக் ஐ டோல்ட் யூ கிரிக்கெட் மோர் தென் இப்போ இந்த மொமெண்டா கேட்டியா தெரியாது, பட் நான் எங்கேயோ பார்த்து அது அந்த மொமெண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இப்படிதான் சொல்லி சமாளிக்கணும். ஓகே அடுத்துங்க, ஏன்னா இந்த பால் இல்ல டெட் பால் வச்சுக்கலாம். இந்த பால் ட்ரையல்ஸ் பிரையன் லாரா பேட்டிங். இது எனக்கு எந்த கிட்டா இருந்தாலும் தெரியுங்க. இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் பிரையன் லாரா என்னன்னா கிரிக்கெட் கார்ட்ஸ் தான். எங்க அண்ணன் வந்து அந்த கார்ட்ஸ் அது அவர் பேஸ் பண்ணி ஒரு கார்டு வந்து அவர் பேஸ் பண்ணி கேம் வந்து அது நான் பார்த்திருக்கேன். பட் எனக்கு வந்து ஐ ரியலைஸ் த ஹைப் ஆஃப் 501 எக்ஸாக்ட்லி ஐ ரியலைஸ் த ஹைப் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ். 501ன்ற மாதிரி லாரா 501 போட்டுக்கோ. எனக்கு வந்து என்ன ஒரு பாயிண்ட்ல எனக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது சரி என்ன சச்சின் அடிச்சிருவார்ல அப்படின்னு நான் அந்த மைண்ட்ல தான் இருப்பேன். பிகாஸ் எனக்கு நம்பர்ஸ் எல்லாம் பெருசா தெரியல, என்ன இவங்க அடிச்சிருவாங்களா அப்புறம் என்ன அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் வயசாக தான் ரியலைஸ் ஹவு பிக் ஆஃப் அ ஃபீட் தட் வாஸ். அண்ட் ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் ஃபுட்பால். எனக்கு ஃபுட்பால் எப்போது முன்னாடி பெலே வந்து 800 கோல் அடிச்சாரு, எத்தனை கோல் அடிச்சாரு, நான் சொல்ல என்ன மச்சான் இவங்க ஈஸியாக அடிச்சிருவாங்க. பட் சம் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஃபார் எவர். You can't match that. And எனக்கு growing up Australia was always that team because I grew up after the West Indies dominated era. But going back and seeing him play and the stylish அவர் ஆடுறது, அதுக்கப்புறம் even seeing how he analyzes cricket everything now. level சூப்பர் கலக்கிட்டீங்க. பிரையன் லாரா வச்சு ஃபர்ஸ்ட் பால் 6 தான் சூப்பரா இருக்கு. IPL 2008 inauguration இது எனக்கு ரொம்ப பாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ICL பார்த்துட்டு இருந்தேன். ICL வந்து சும்மா டிவியில போயிட்டு இருந்ததை பார்த்தோம். IPLனு சொல்லும்போது எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து CSK மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐசா ஸ்டேடியம்ல சேப்பாக்ல. ஸோ எனக்கு அப்போ என்னன்னா எங்க அம்மா எனக்கு ஒரு புக் வாங்கி கொடுத்தாங்க. இந்த IPL ஆக்ஷன் நடந்ததுல அந்த ஆக்ஷன் வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு புக்கா லான்ச் பண்ணாங்க. சூப்பரா இருக்கும். அண்ட் த இனாகுரேஷன் ஆஃப் IPL வாஸ் ஜஸ்ட் சம்திங் எல்ஸ். தே brought in the glam. ஒரு சீசன் ஏகான்லாம் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செகண்ட் சீசன் என்னமோ. ஐ டோன்ட் ரிமெம்பர் தட். பட் அந்த ஒரு ஷாருக் கான் ஃபேக்டர், வாவ் ஃபேக்டர் போயிங்க. ஷாருக் கான் வந்து ஏன்னா ஷாருக் கான் வாஸ் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டார் அப்படின்ற போது உங்களுக்கு என்னடா இப்படி ஆச்சா. பிளஸ் ஆன் தி மற்ற சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. ஆமா. பட் த ரியல் திங் ஆன் த டே ஒன் பிரெண்டன் மெக்கலம், ஐயோ ஃபர்ஸ்ட் டே ரியல் திங் ஆக்சுவலா நீங்க சுத்தி எல்லாம் பண்ணிட்டீங்க. அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரி நம்ம பிரபு சார் சொல்ற மாதிரி இன்னொன்னு சொல்றேன், டேய் யானை பேட் எல்லாம் வச்சிருக்காண்டா வெளியே போனா மிதிச்சிருண்டா என்ன அந்த மாதிரி சம ஹைப். IPL வாங்கிட்டாங்க, தி வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கிரிக்கெட் ஆக்டிவிட்டி டோர்னமெண்ட் சொல்றாங்க எல்லாம் ஓகே. பிளே அப்படின்னா டமால் ஒரு 188 ரன் அடிச்ச உடனே உலகமே அப்படி திரும்பி பார்த்துச்சு, என்னடா பண்றீங்க அந்த மாதிரி மொமெண்ட் ஆக்சுவலா IPL. எனக்கு வந்து இஃப் யூ ஆஸ்க் மீ மை ஃபேவரட் IPL டீம் ஐ எம் CSK கன்னி. பட் என்னோட ஃபேவரட் IPL டீம் will always be Deccan Chargers. எனக்கு அவங்களுடைய அந்த கில்கிறிஸ்ட் சைமன்ஸ் ரோஹித் சர்மா அங்க இருந்தார். அப்போ வாட் a team they had. அங்க திருமல சட்டி சுமன் ஒருத்தர் ஞாபகம் இருக்கா? கேமியோஸ் செமையா கேமியோஸ். அந்த சீசன் அவங்க ஜெயிச்ச போதெல்லாம் அப்படி நடந்தீங்க. அதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 30-40 வேல்யூஸ் மேலேயும் ஆடுவாரு மண்ணிலையும் ஆடுவாரு, மாத்தி ஆடுவார் ஃப்ளோட்டர் அவரு. அந்த டீம் வாஸ் டேல்ஸ்டெயின் ஆடினார் ஒரு சீசன். டேல்ஸ்டெயின் ஆடினார் அந்த சீசன்ல. ஹர்மீத்னு ஒரு பவுலர் இருந்தார் ஞாபகம் இருக்கா? மீடியம் பேசர். அந்த ஜெயிக்கும் போது 2009ல அவர் ஒரு க்ரூஷியல் ரோல் பண்ணுவாரு. பட் தட் வாஸ் எனக்கு IPL for me changed the craze towards cricket because then it became about banter. இப்போ இந்தியா விளையாடுதுன்னா நான் ஸ்கூலுக்கு போனா ஒரு ஆஸ்திரேலியா ஃபேன் இருக்க மாட்டேன். சில பேர் இருப்பாங்க ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ், இன்னை வரைக்கும் சில பேர் இருப்பாங்க. நாங்க போன வேர்ல்ட் கப் ஃபைனல் பார்க்கும்போது we went to a bar to watch. 50% ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ், 50% இந்தியா ஃபேன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்தியால it's a great thing because your love for the sport is so that you are willing to support another nation because you like the way they play. IPL என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் இப்போ சச்சின் ஃபேன்ஸ் எல்லாரும் மும்பை இதாவாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. இப்போ இந்த 90's கிட்ஸ்லாம் ப்ராப்பர் சச்சின் ஃபேன்ஸ். ஆமா.
ஸோ சச்சின் சிஎஸ்கேல மும்பைக்கு ஆடும்போது ஒரு ஸ்டேஜ் நான் ஒரு 2 மேட்ச் தான் நான் நிறைய ஜேர்னலிஸ்டா கவர் பண்ணிருக்கேன். ஃப்ரம் 2013 டில் நவ் நான் வந்து ஐபிஎல் ஜேர்னலிஸ்டா தான் கவர் பண்ணிருக்கேன். பிளஸ் ஐ ஆல்சோ டிராவல் வித் சிஎஸ்கே டீம் அவங்களோட ரெண்டு சைடு இருந்ததுனால அந்த சைடும் பார்த்துருக்கேன், இந்த சைடும் பார்த்துருக்கேன், ஃபேனாவும் பார்த்துருக்கின்ற போது அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஐயோ தலைவன் என்னடா மும்பைக்காரா நம்ம சென்னை சப்போர்ட் பண்ணுமே என்னாச்சு, தோனி கேப்டன் வேற அப்ப, ஆமா கங்குலி வேற இங்க இருப்பாரு, கங்குலி கேட்க இருப்பாரு, நான் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல, ராகுல் டிராவிட் அங்க இருக்காரு, பட் ஒரு 5-6 ஐ திங்க் ஆஃப்டர் 2013-14 அந்த ஒரு ப்ராப்பர் ஒரு பிரான்சைசி கிரிக்கெட்டான ஃபேன் பேஸ் பெரிய அம்சம் நினைக்கிறேன். ஆமா இல்ல அது ஆஃப்டர் சச்சின்ஸ் எக்ஸிஸ்ட் ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் அது அந்த ப்ராசஸ் ஸ்பீட் அப் பண்ணி ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அப்படியே ரைஸ் ஆயின் வராரு, கேப்டனா ஜெயிக்கிறாரு, இந்த பக்கம் சிஎஸ்கே இந்தியா ஜெயிக்கிறாங்க வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ஆஃப் தோனி கேப்டன்சில அதுக்கு அப்படியே சிஎஸ்கே எடுத்துன்னு போறாரு. ஸோ அந்த டைம்ல செமையா ஒரு தோனி ரோஹித் அந்த கேப்டன்சி I also think ஃபேன் வார் செமையா இருந்தது. The intersection of social media also came up then because especially after 2018 இன்னும் 2011-12 தான் பெருசா நான் வந்து I think the 2 years that KKR ஒன்ல அப்பெல்லாம் சோஷியல் மீடியா பெரிய சண்டை போகும், நம்ம ஒரு மேட்ச் தோப்போமே 2012 சேப்பாங்க 10 வின் 11 வின் போகடா ட்ரிபிள் போகடான்னு சொல்லிட்டு போகும்போது மிஸ் ஆயிடும், ஹேட்ரிக் மிஸ் ஆயிடும். அதெல்லாமே எனக்கு ஐபிஎல் சேஞ்ச் த கேம் ஃபார் மீ. லைக் என்னோட இதுக்கு செகண்ட் பால் 6 அடிச்சிட்டீங்க. செகண்ட் பால் நீங்க சொல்றீங்க 6ன்னு தெரியல. சௌரவ் கங்குலி செலிப்ரேஷன் இன் இங்கிலாந்து ஞாபகம் இருக்குது, மறக்க முடியுமா? அட்ரஸ் இட். ஐ திங்க் அகைன் தட் இஸ் a statementல இட்ஸ் அபவுட் we can see somebody growing but only when அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அவர் வந்து அந்த வெல்ல ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிகாஸ் நீங்க அகைன் கமிங் பேக் டு ஃபிளின்ட் ஆஃப் வந்து சுத்துவாருங்க இந்தியால, சுத்துவாரு இங்க வந்து அது வந்து எங்க லாட்ஜ்ல தானே, கங்குலி லாட்ஜ்ல ஃபிளின்ட் ஆஃப் மும்பைல இங்க ஃபர்ஸ்ட் பண்ணிடுவாரு, சீரிஸ் டிராப் பண்றாங்க இங்கிலாந்து மேட்ச் ஜெயிச்சு, அதுக்காக அவர் அங்க ரிப்பீட் ரிவெஞ்ச் அங்க குடுக்குறான் டான்ஸ் இன்னி வரைக்கும் ஒரு கிரிக்கெட் ஷோ அதாவது வந்து ஆரம்பத்துல காம்படிஷன்ஸ் போடுவாங்க, ஒரு 4-5 மொமெண்ட்ஸ் போடுவாங்க, that Dada will always be there. எனக்கு அதான் பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன மெமரி ஆஃப் திஸ் இருக்குன்னா, நாங்க டிவில பார்க்கும்போது ஒவ்வொரு ஹைலைட் ஷோ வரதுக்கு முன்னாடி ஒரு 5-6 விஷுவல்ஸ் காட்டுவாங்க, கபில் தேவ் வந்து வேர்ல்ட் கப் இன்ட்ரோ கார்டு மாதிரி போடும்போது இதை பார்த்துட்டே இருப்பேன், ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு செலிப்ரேட் பண்ணிருக்கான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் when I rewatch the whole thing, that's a statement. அதுதான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் கங்குலி இப்போ ரீசெண்டா சொல்லிருக்காங்க இன்டர்வியூல, அங்க வந்து லார்ட்ஸ் போய் அங்க டூர் கூட்டு போவாங்களாம். ஓகே, சோ இப்போ கங்குலியே சொல்லிருக்காரு அங்க வந்து புதுசா ஒரு அந்த மியூசியம் அங்க சுத்தி காட்டுற ஒரு இன்சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போய் காமிச்சிருக்காராம். இங்க பால்கனிட்டு ஹே திஸ் இஸ் லார்ட்ஸ் பால்கனி, ஒரு ஸ்டாண்டிங் லார்ட்ஸ் பால்கனி, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் கேப்டன் சௌரவ் கங்குலி பார்த்தா அவர் சட்டையை கட்டி சுட்டான்னு கங்குலிக்கே அவர் சொல்லிட்டு அதான் சொன்னேன், ஓ சுத்தி காமிச்சங்கிட்டே நீ சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் சொன்னாரு, ஸோ த இம்பாக்ட் தட் ஹேட் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதே ஒரு மொமெண்டா வச்சு செலிப்ரேட் இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஐ ஹவ் தட் சேஞ்ச் சொல்லிட்டு he felt very proud. See நம்ம சொல்லும்போது அப்படியே ஆக்சுவலா ஒரு கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா சொல்றேன் எல்லாம் சீரியலுக்கு மாத்திட்டாங்க டவுன்லோட். இன்ஃபேக்ட் அந்த மேட்ச்ல கங்குலியே ஃபர்ஸ்ட் 60 அடிப்பாரு. அவருக்கு அந்த ஃபயர் இருந்துட்டே இருந்துச்சு, இவங்க நம்ம எப்படியாச்சும் இவங்க ஊர்ல இருந்து பண்ணு. ஸோ முன்னாடியே தலைமை யோசிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், சரி இந்த மாதிரி பண்ணா சுத்திடலாம் ஹட்டேன்னு. பிளஸ் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்து ஜெயிச்சதுன்றது டோட்டல் மெசேஜ். I think that came back with Kohli. தலை இருக்கும்போது the thing is he believed in a different approach where it's very calm. அவர் பாட்டுக்கு ஸ்டம்ப் எடுத்துட்டு போயிடுவாரு. Like it's very like you hardly see him express that much. But that came back with Kohli, which is kind of like a homage to Ganguly's era. Or giving it back to the especially the Aussies in Australia. So nice seeing it happen now with Gambhir and Kohli. இப்போ ரீசெண்டா நம்மளோட இது நடக்கும்போது when the test match drew, follow on avoid பண்ணும்போது the way that they reacted, it's almost like a homage to that you know that. இன்னைக்கு பாத்தீங்களா இந்த Shastri ஷூட் பாத்தீங்கன்னா அந்த சாம் கான்ஸ்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா போகும்போது கோலி ஃபுல்லா ட்விட்டர்ல அந்த பாவம் அந்த பையன் இப்பதான் டெபியூ பண்ணிருக்கா அவளை போய். பட் yeah, I feel like that aggression comes from that true era. Yeah, சூப்பர். அடுத்தது fourth ball னு சொல்லலாம். fourth ball ஜான்டி ரோட்ஸ் ஃபீலிங். ஃபேவரட் செக்மெண்ட் மாதிரி எனக்கு வந்து நம்ம ஷான் டைட் மாதிரி சொன்னல போடுறாங்க அப்படின்னு. தட் வாஸ் எவனாச்சும் ஒருத்தர் நல்ல கேட்ச் பிடிச்சாலே ஆமா பெரிய ஜான்டி ரோட்ஸ் இவரு. I think again நான் சொன்ன மாதிரி இட்ஸ் a legacy. இன்னை வரைக்கும் we remember ஜான்டி ரோட்ஸ் for that moment. And ஞாபகம் ஒரு மேட்ச் ரீப்ளே நம்ம பார்க்கும்போது ஒரு 4-5 கேட்சஸ் எடுத்திருப்பாரு நினைக்கிறேன் ஒரே மேட்ச்ல. அதான் அந்த ஃபீல்டிங் 6 or 7 இது இம்பாக்ட் இருந்திருக்கும் அந்த கேம்ல. அவருடைய இம்பாக்ட் ரன் அதுக்கே மேன் மேட்ச் கொடுத்தாங்க அவருக்கு. ஆமா. And I think இன்னொரு மொமெண்ட் வேர் I thought I think ஒரே ஒன் மேட்ச்ல IPL மேட்ச்ல UV did the same thing. அப்போ வந்து he paid homage to John. The last ball வந்து run out ஓடி இந்த ஸ்டம்ப் அடிப்பாரு. I think it was against Mumbai Indians. Mumbai versus Punjab. Mumbai Punjab யுவராஜ் தான் பிடிச்சு ஓடி இந்த ஃபுல்லா ஜம்ப் ஸ்டம்ப் அடிப்பாரு அதே மாதிரி. கரெக்ட். Yeah, நாம இருக்கு the next day paperல எங்கயோ it was there like the comparison. fifth ball actually last ball but first ball trials ஆக்குனதனால 2003 World Cup India versus Australia. இதெல்லாம் எங்க கேக்குறீங்க? இதெல்லாம் நீங்க எல்லாம் லைவா பார்த்து ஃபீல் பண்ணிருக்கீங்க, நான் ஹைலைட்ஸா பார்த்து போஸ்ட் நானே பேன் பண்ணிடுறேன். அதாவது
ஹாண்டிங் பேட்ல ஸ்ப்ரிங் இருந்துச்சா இல்லையா இப்போ வரைக்கும் டவுட் இருக்கு ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா என்ன விஷயம்னா இன்னை வரைக்கும் அந்த கேள்வி ஒன்று இருக்கு. அண்ட் எனக்கு ஸ்கூல் நான் வந்து அப்போ வந்து அவ்வளோவா நான் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணேன். ஒரு பின் வாட் 6-7 இயர்ஸ். பட் அந்த ஸ்ப்ரிங் பேட்டுங்கிற விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே பேசிட்டு இருந்தாங்க. லைக் எங்க வீட்டில் பேசுவாங்க, ஸ்கூலுக்கு போனா பேசுவாங்க. என்னடா இது ஸ்ப்ரிங் பேட்? தட்ஸ் when I realized that okay இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. everyone thinks that oh பாண்டிங் பேட். அப்போ நானும் நம்புறேன் honestly because I was what like 7 maximum 10 years அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். I also genuinely thought எப்படா அந்த மனுஷன் இப்படி அடிக்கிறான், கண்டிப்பா அவன்கிட்ட வந்து இந்த ஸ்ப்ரிங் பேட் பேட் இருக்கு. I think what kind of defined this period for me was Australia's dominance and the back to back World Cups, and more than anything else it was like சொன்ன West Indies. இப்போ when I see 83 பார்த்த படம் பார்க்கும்போது they showed how they lived life. The West Indian cricket at that time, that is exactly how I saw Australia at that time. இன்னை வரைக்கும் whoever India Pakistan whatever rivalry you have, for me at that era, even now India Australia is the biggest for me because I saw us lose to them so many times. And also as a cricket fan சொல்றேன், you know that you can't beat those guys அப்படிங்கிற ஒரு, அதாவது நீ மேட்ச்க்குள்ள போகும்போதே ஒரு பிளேயரா நீங்க உள்ள போகும்போது சொல்லுங்க, பட் சுத்தி பார்க்குற ஒரு மில்லியன் பீப்புள் தே அதுல முக்காவாசி பேரோட மைண்ட் செட்னா இவன் நம்மள காலி பண்ணுவான், இங்க போனா போதும் நம்ம ஃபைனல் போயிட்டோம்ல அது பாத்துக்கலாம். அண்ட் எனக்கு என்ன ஒவ்வொரு விக்கெட் விழ there's no relief because the pressure keeps. சைமன்ஸ் எல்லாம் என்னங்க 4 down 5 down வருவாரா, 5-6 வந்துனே இருப்பாங்க. 6 down எல்லாம் வந்து போறாங்க ஷேன் வந்து பட்டு அடிப்பாரு. ஏய் இப்பதான் முடிஞ்சது பார்த்தா நீங்களும் அடிக்கிறீங்க. எவ்ரிபடி வில் பேட். இன்ஃபேக்ட் ஸ்டீவ் வா வந்து பாத்தீங்கன்னா இந்த கில்லஸ்பி மெக்ரா வச்சே பாதி ரன்ஸ் அடிச்சிடுவாரு. Oh my god, then Lee வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு, நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. But the bowling they had, இவரும் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பேர் மறந்து, மைக்கேல் காஸ்பரோவிச் இருந்தாரு. ஆமா, டேமன் ஃப்ளெமிங். I really like Nathan Bracken ஒரு bowler. சம bowlerங்க. but he kind of புல்லே இருப்பார். கட்டர்ஸ் Nathan Bracken and ஏன் ஹார்வி இருந்தாரு. There was one, அவர் பேர் மறந்துச்சு, டக்குனு வர மாட்டேங்குது. ஸ்டூவர்ட் மெகில். ஸ்பின்னர் ஒரு மெகில் இருந்தாரு. மெகில்னா இதுல இருப்பாரு. லாரா, நீங்க மெகில்னு சொல்லி லாரா எடுத்தீங்க, வாங்க வாங்க மெகில் வாங்கன்ற மாதிரி இருப்பார் லாரா. இல்ல இன்னொரு ஒருத்தர், I forgot his name. Brad Hogg. இப்போ அந்த 40s லீக் ஆன played IPL ஆனாரு. Hogg also was there. Then obviously Shane Warne was there. Gilchrist எல்லாம் one of my favorite cricketers. என்ன டீம் அது, கன் சைடு அது. டேமியன் மார்டின் தான் of all people ரொம்ப குவைட்டா இருக்குமா தெரியும், வெச்சு செய்வார் எல்லா டீம்ஸையும். சைமன் வேர்ல்ட் கப்ல 2-3 ல இல்ல, பட் 7 ல இருந்தாரு நினைக்கிறேன். 7 கப்ல அந்த டைம்ல வந்தாரு. அந்த ஒரு 4 to 7 8 டைப்ஸ்ல கேட்ச் சமையா பண்ணிருந்தாரு. ஐயோ that was கன் சைடு. ஹேடன் 2007 ல மேட்ச் ஹேடன் இன்ஜூரியா ஆனாரு 2007. அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். சுத்தி முத்தி பார்த்தா ஒண்ணு இல்ல, லைட்டா அடிபட்டுச்சு. டேய் என்ன இப்படி பண்றீங்க? ஹேடன் ஹசியும் இருந்தாரு. மைக் ஹசினா டீம் அது. மைக்கேல் கிளார்க் ஜாயின் தட் டீம் அந்த டைம்ல 5-6 செவன்ஸ்க்கு அப்புறம். பாண்டிங் சம் கன் சைடு. நம்ம ஃபைனல் போயிட்டு எனக்கு ஒண்ணே வந்தா, தாதா ஏன் தாதா டாஸ் ஜெயிச்சு நீங்க அவங்களுக்கு பேட்டிங் ஆட விட்டீங்க. அவன் ஒரு 250 அடிச்சா ஒரு பரவாயில்ல வெச்சு, அது செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம அவுட்ன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சோம். இல்ல அந்த மைண்ட் செட்டே பிரேக் ஆயிடுச்சு. பட் அகைன் தட் வேர்ல்ட் கப் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வென்ட் டு தி ஒரு ஃபைனல் ஆஃப்டர் லாங் டைம். ஆஃப்டர் what 83 க்கு அப்புறம் தான் பண்ணாங்க, because 96 செமி ஃபைனல்ல போயாச்சு. So 87 we did 87 again semi final போயிடுச்சு. சோ அதனால செம்ம இது வந்து அந்த ட்ரீம் ரன் மாதிரி இந்த ஃபைனலுக்கு போறது. But super. We see how far we have come from then. Exactly. So beating Australia in a knockout game was the biggest task number இருந்துச்சு. 2011 அந்த குவார்டர் ஃபைனல் அடிச்சாங்க. 2007 வேர்ல்ட் T20 செமி ஃபைனல் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. I think இதுக்கெல்லாம் வெத போட்டது அந்த 2007 ல CB சீரிஸ்ல தோனி ஃபர்ஸ்ட் டைம் லீட் பண்ணாரு ஒரு பெரிய சீரிஸ்ல. அது ஆஸ்திரேலியா போய் நம்ம ஜெயிப்போம் 2-0. அது அப்ப 3 மேட்ச் ஆடுவாங்க ஃபைனல்ஸ் போகும்போது. அந்த ஃபைனல் மொத்தம் 3 மேட்ச் ஆடுவாங்க, பெஸ்ட் ஆஃப் 3 ஆடுவாங்க. அதுல 2 மேட்ச் இந்தியா ஜெயிச்சாங்க அண்டர் தோனிஸ் கேப்டன்சி. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா நம்ம நாக் அவுட்ல அடிச்சு. தோனி அப்பலாம் ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் திஸ் வாஸ் தி சேம். ரொம்ப செலிப்ரேட்லாம் பண்ணாங்க ஜெயிச்சிட்டு. அப்படியே சும்மா கை குத்திட்டு போங்க, நீ எல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லப்பா எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸை அந்த இடத்துல விதைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. That series like that series after India winning that series, nobody gave us a chance. சின்ன பசங்க, ஏன்னா அப்ப அந்த சீசன்ல கங்குலி கிடையாது, டிராவிட் கிடையாது. அப்ப ஜெயிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா தோனி ஸ்டெம்ப் எடுத்து கையில போட்டுனா கை குத்து போற, நோ பிக் செலிப்ரேஷன்ஸ். அப்படியே சோ ஒரு பாக்குற ஆடியன்ஸ்க்கு எப்படின்னா பெரிய மேட்டரே இல்லடா இவன்லாம், ஈக்குவல்ஸ் என்ன பெரிய ஆளு, அவன் என்ன ஓவர் ஹைப் பண்றீங்க எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, அன்னைக்கு டேல ஜெயிச்சோம் அப்படின்னு அந்த கான்செப்ட் அங்கதான் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் T20 செமி ஃபைனல் அடிக்கிறாங்க, திருப்பி 2011 குவார்டர் ஃபைனல்ஸ் அடிக்கிறாங்க, அங்க அடிச்சிட்டே இருக்காங்க ரெகுலரா. இப்போ இந்த 2024 ரோஹித் சர்மா ஒரு தர்மடி அடிச்சாரு. பட் இப்போ ஹிஸ்டரி இப்போ இந்த 2024 அந்த T20 வேர்ல்ட் கப்ல நைஸ். தென் லாஸ்ட் பால் early 2000s inclusion of Yuvraj Singh and KF. I was a big fan of Yuvraj. I think any kid growing up at that time, KF also one of the most underrated. எத்தனையோ sinking ships அவர் தான் வந்து ரெடி பண்ணிருக்காரு, including the 2002 NATPA series. Yeah, like you were saying. Final. And for me Yuvraj, the thing was he had that attitude, he had that style,
the shots that he used to play, our on-field he had that bit of aggression also. And what I liked about him was against the odds again. யாரா அந்த பையன், லைக் இந்த சின்ன பையன் எங்கேயோ வரா என்ன பண்ண போறான்னு இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து he went to absolutely something else. பிளஸ் அவங்க ரெண்டு பேர் தான் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே அந்த ஃபீல்டிங்ற விஷயத்தை ரீடிஃபைன் பண்ணிட்டு, ஏன்னா நல்லா நீங்க பார்த்தா நம்ம ஆன டைம்லாம் சொல்றேன், கிராஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைவ் அடிச்சா எல்போல ரத்த ஆரம்பிச்சிடும், நீல வந்து பார்த்தா நிறைய பிரேசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ டைவிங் கல்ச்சர் ஆக்சுவலா யுவராஜ் கேவ்ஸ் தான் நிறைய காமிச்சாங்க. Mid 2000s, early 2000sல தான் யுவராஜ் had that unapologetically style of hitting where he just didn't give, like he didn't care at all. அதுவும் அந்த broad அடிப்பாரு, ஐயோ அந்த 6-6 எல்லாம் நம்பவே முடியல என்னால, எப்படா ஒருத்தன் அப்படி அடிப்பான். Plus you know he's not a brutal striker. அது ஒரு எலிகண்டா இருக்கும், பார்க்கிறதுக்கு அப்படியே ப்ளீசிங்கா இருக்கும். as a fan பவுலர் தான் என்னடா ஆக்சுவலி இருக்கானே அடிப்பாரு, அத எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 6-6 எல்லாம் and just when they zoom into Flintoff's face and Broad will just laugh like இப்படி பார்த்து ஒரு ஏன் பேசுனே நீ bowling போல நான்ல bowling போடுறேன் இப்ப, was just something else. And again 11 World Cup also is part to play. I think so many kutti performances like KF, எவ்வளவு cameos. When we think now, we don't think of them like how we think of a Sachin or a Ganguly or a Dravid, but so many matches they'll steady the ship, they'll put us in a favorable position. 2004 பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்கா முகமது கேஃபினா அப்ரிசியேஷன் வாங்குறாரு. எவ்வளவு catches, stunning catches. Yeah like you said, the fielding also got redefined at that phase where it was more about like or fitness driven. Correct. And with UV, how we used to run between the wickets, all of that was pretty, he was good. So கலக்கிறீங்க சூப்பர் ஓவர், பாசிபிள் ரன்ஸ். ஆமா 36 அடிச்சிட்டீங்க, 6 பால் 6 தான். ஃபர்ஸ்ட் பால் மட்டும் ஆல் ட்ரைல்ஸ் டெட் பால். சோ ரைட், இப்போ லாஸ்ட் செக்மெண்ட் வந்தாச்சு. பவர் பிளே அப்படிங்கிற செக்மெண்ட் தான். இந்த செக்மெண்ட்ல உங்களை பயங்கர ஸ்மார்ட்ல போட போறோம். இதெல்லாம் ஸ்மார்ட்டே இல்ல உங்களுக்கு, இதெல்லாம் ஸ்மார்ட்ல போட போறோம். நாங்க வந்து டேக் ஆஃப் சாம்ஸ்ல வந்து இந்த பிளைண்ட் ரேட்டிங் திஸ் ஆர் தட் இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸோட வாக்ஸ் பாப்ப ஒப்பீனியன் மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். பட் உங்களோட ஒப்பீனியன் மக்கள் இப்ப தெரிஞ்சுக்கணும்ல. நான் யூடியூப்ல இதெல்லாம் பாத்துர்க்கேன், அப்போ ஜாலியா இருந்தது, இப்போ கொஞ்சம் ஆடுங்க என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. ஐயோ எனக்கு இந்த பிளைண்ட், அதனால இப்போ உங்களுக்கு திருப்பி அந்த ஸ்பாட்ல போறேன். சரி ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து திஸ் ஆர் தட். ஓகே, இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான், இது எதுவுமே ஃபேக்ட்ஸ் கிடையாது, ஒப்பீனியன்ஸ் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அடிப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து யாரா நீ இது சொல்றதுக்கு அப்படின்னு. ஓகே, பெஸ்ட் கவர் டிரைவ் திஸ் ஆர் தட். கேஎல் ராகுல், முரளி விஜய். விஜய் ஐடன் மாக்ரம். விஜய் எனக்கு அவர் ரொம்ப ஸ்டைலிஷ் ஆடுவார். விஜய் டேவிட் வார்னர். டேவிட் வார்னர் குமார் சங்கக்காரா. குமார் சங்கக்காரா பிரையன் லாரா கேன் வில்லியம்சன். பிரையன் லாரா விராட் கோலி. விராட் கோலி பாபர் அசம். இதுதான் இந்த இன்டர்நெட். See, but I think Babar has a crazy cover drive, but I am little bit biased towards Kohli because it also comes with that punch and a bit of that aggression, so I'll go with Kohli. Virat Kohli, Joe Root. Virat Kohli. Last one, Virat Kohli, Sachin Tendulkar. Expected Sachin Tendulkar, right. நான் ஏன் சொல்றேன்னா, it's also about the time where இவங்களாம் அடிக்கவே முடியாதா அப்படின்னு யோசிச்ச டைம்ல அவர் டக்குன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் டைவ் ஒரு கவர் டைவ் கொண்டு வரும். that kind of is always there with me. Best CSK opening pairs. Okay, இது நம்ம பண்ணலாம். Okay, Hayden or Murali Vijay. எனக்கு வந்து I'm in depth to Murali Vijay because of all the records there, but Hayden walking in with that mongoose bat and Hayden just playing was something. Although Hayden playing in CSK that first season was a huge deal. Hayden mari orther, then obviously like consistency, all that happens with the sport, but Hayden coming that first season, second season I'll never forget. So Hayden. Matthew Hayden, Stephen Fleming. Hayden for me because I remember Fleming more of a coach than as a player. For me Hayden. I feel bad letting Murali Vijay also go. Sorry bro, நான் நேர்ல மீட் பண்ணிருக்கேன், but the thing of like you look up at Hayden also, it comes with that thing of watching him play for Australia for so long, so adnala Hayden. Matthew Hayden, Brendan McCullum was crazy. Hayden because I also see McCullum as a KKR guy. I also see him in that colors, but Hayden was just CSK for me. Matthew Hayden, Mike Hussey. Tough on the chancer. Mike Hussey, Faf du Plessis. Very difficult. எனக்கு இதான் இருக்கிறதுலே most difficult. Faf or Hussey. After 1 hour னு போட்டுடலாம். ஆமா 1 hour later. 1 hour later னு போட்டுறேன். I'll go with Hussey. Mike Hussey, yeah. Faf and Hussey கேட்டிங்கனா I love both of them, but I'm going to Hussey again because I think of Hussey, I think of CSK. Faf also has a இது now CD and all of that, so அதனால your next option is Watson. No, Watson இருக்காரு, அப்புறம் ஒன்னு ரெண்டு இருக்குங்க. I'll go, okay, Watson, Hussey. Again, Watson on the end season, even the year we lost, 2019, Watson had a crazy final, but I'll still go with Hussey. Watson I have two favorite cricketers who are not Indians.
like obviously keeping Ricky Ponting all of them aside, எனக்கு Jack Callis and Watson are my favorites. All-rounders. So எனக்கு எப்பவுமே all-rounder favorites. So putting Watson aside is painful, but I go with Hussey. Mike Hussey, Ruturaj Gaikwad. I feel Gaikwad is not there yet, so I'll give it to Mike Hussey. Super. I feel Gaikwad maybe a few years later he'll be that for us. The greatest of goats type. But எனக்கு Hussey because he has been there through all of it, through the turbulent times, through the good teams we have had, through the great teams, through the not so great teams that have still pulled through. Hussey has been there. So சூப்பர் Hussey. கிஷன், இந்த 90s கிட்ஸ் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களை தான் ஆரம்பிச்சோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எஸ் தேங்க்யூ. பின்னாடில இருந்து ஒரு அரை மணி நேரமா கண்ணு காமிச்சிருக்காரு. யாரா நம்ம கேமராமேன் ப்ரொடியூசர்லாம். ஓகே. தல தோனி பத்தி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா கிஷன் நம்ம பேசல அவர் பத்தி. ஆமா. பட் எனக்கு வந்து லைக் ஐ செட் மோஸ்ட் ஆஃப் மை மெமரிஸ் ஆர் அரவுண்ட் தோனி 2007 வேர்ல்ட் கப் 11 T20 வேர்ல்ட் கப் சொல்றேன் and 11 and நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கப்புறம் கோர்ஸ் ஐபிஎல். எனக்கு என்ன biggest thing is like I take from the way that he is, his demeanor is, he's always very calm. அவர் பாட்டுக்கு வந்து அந்த ஸ்டம்ப் எடுத்துட்டு போயிடுவார். You see him express very little and what I like about him is he brought a lot of like people in, like CSK, like they're bringing Raina and or Ashwin and I don't know who the person who brought him in, but the way he uses his players, இப்போ அந்த வைட்ல ஸ்டம்பிங் பண்றதெல்லாம் நான் முன்னாடி பெருசா பார்த்தது இல்லை. பட் எனக்கு வந்து அவர் தான் அதிகமா பண்ணுவார். லைக் the way he commands people, சொல்ல அடுத்த பால் இங்கே போடுறா இது விழுன்னு சொல்றது. And it's so nice to see because Travis வீடியோ பாத்தீங்களா, வேறல போச்சு பாத்தீங்களா, அந்த ஃபீல்ட் நவுத் வர அப்படியே டேரல் மிச்சம் நவுத்றோனே அடுத்த பாலுக்கு கேட்ச் போகும். யாரியா இவரே? So I think how he understands the game, how he reads the game and the person that he is, the simplicity he carries himself with. This era obviously for me, my childhood was defined by Dhoni. No two ways about it. சூப்பர். ஸோ கிஷன், உங்க மெசேஜ் டு கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆஸ் ஒரு ஹேபிட்டா கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ் யுவர் மெசேஜ் டு? எனக்கு if you ask me, I feel a lot of parents, because like my generation, everyone they are becoming parents now, like they also have that importance for cricket, just that the avenues to play today are a lot lesser. Sports in general, I feel இன்னைக்கு that's very important for somebody, not only as a profession but even mentally to participate in a sport, to have that bit of exposure is very important. So முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க kids to not only in their dreams to play sports but also as a physical exercise, as an activity. It will help them physically, mentally, everything. எங்களுக்கு அது பெரிய இதுவா இருந்தது. So I hope everyone follows that. Kishen, thank you so much for being a super sport. Yes, thank you. Wow, gift. Special gift from Take Off Champs. Thank you Kishen. Yes, thank you. Lovely having you here. Great to be here.